குட் மார்னிங் மங்கீஸ். நேற்று மங்களூர்லேருந்து வந்தேன். அந்த ஊரில் இன்னும் வாக்கிங் செட் பண்ணலை. இப்போ தான் ஷூ வாங்கியிருக்கேன். அங்கே போகும்போது அங்கேருந்து வாக்கிங் ஷார்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ நேற்று என்னாச்சு, ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன். நான் மெட்ரோவில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன். 50 ரூபா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஓலாவில் போட்டு வந்துச்சு. அப்புறம் அண்ணனும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா நான் அதெல்லாம் சண்டையே போட மாட்டேன், வாங்கினேன்றேன். ஏன்னா அதை ராபரி பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க. வந்தாங்க, போனோம், வீட்டுக்கு வந்து இறங்கணும். ஸோ 180 ரூபா ப்ளஸ் இது 30 ரூபா, 210 ரூபா. ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு, 200 ரூபா இல்லாமல் சேர்த்து கொடுத்து அப்படியே கொடுத்தேன். சரி, எக்ஸ்ட்ரா அண்ணன் 10 ரூபா வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்படியே நான் ஷாக்காக பார்த்தாரு. எனக்கு என்னென்னு புரியல. ஐயோ, நம்ம எதுவும் நிறைய எதிர்பார்த்தாரோ, கம்மியாக கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு இன்னும் வேணுமானே அப்படின்னேன். இல்லை தம்பி, இது அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். சரிண்ணே. ஆனால் நம்ம 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டோம். நான் போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு தம்பி, என் லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான் இன்னும் அதிகமாக வேணுமான்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னாரு. 2 பேரும் சிரித்தோம். ஸோ இது வந்து லைஃப்பில் ஒரு மேட்ரு. தெரிஞ்ச ஆட்டோன்னு இருக்காரு, வீலாக போகிறத பார்த்துட்டாருனா நான் அப்புறம் கட் பண்ணி வரேன். ஸோ பார்த்தேன். அதுக்கப்புறம் டெய்லி 1 ஹவர் நடந்தே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, பாடி செக்கப்பில். அது ஒன்று. ஸோ அதான். ஸோ இந்த டிப்ஸு ஹோட்டலில் தர்றது இந்த பார்க்கிங்கில் இருக்கிற அண்ணனுக்கு தர்றதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். சில பேர்லாம் ரொம்ப ஓவராக யோசிப்பாங்க. ஆனால் அது வந்து அன்னைக்கு அவங்க டேவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த 20 ரூபா 30 ரூபாலாம் கணக்கு பார்க்குற ஜனங்க வந்து வீடு வாங்கும்போது, லேண்டு வாங்கும்போதுலாம் லட்சக்கணக்கில் கணக்கு கேட்காது. அவங்க சொல்கிறதான் வேலை, கார்பரேட்டர் சொல்கிறதான் தொட்டு. கேஎஃப்சிலேயும் இது 500 ரூபா, பிவிஆர்லேயும் பாப்கார்ன் 500 ரூபான்னு கேட்க பயப்படுற ஜனங்க தான் காய்கறி கூட 5 ரூபாய்க்கு கிலோக்கும் தேங்காய் அண்ணங்கிட்டையும் இளநீக்காரங்க அண்ணங்கிட்டையும் ஆட்டோ அண்ணங்கிட்டையும் சண்டை போடுவாங்க எக்ஸ்ட்ராக்கு. ஸோ நமக்கு யார்கிட்ட பவர் காட்ட முடியுமோ அங்கே தான் பேரம் பேசுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே உங்களுக்கு ஏதாவது அண்ணே ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா, சரிண்ணே அவருக்கு எக்ஸ்ட்ரா யாருக்கார 10 ரூபா கேட்காமலே டிப்ஸு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க லைஃப் அன்றைக்கி நல்லாயிருக்கும். உங்களால் அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு மனிதர்கள் மேலே, உலகத்துக்கு மேலே ஒரு சின்ன ஹோப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியான வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. ட்ரிபிள் வீலாக் ஷார்ட்ஸ் வாக்கிங் எடிஷன்.